இந்த வீடியோ பார்க்க வந்த எல்லாருக்குமே ஒரு பெரிய வணக்கங்கள். ஸோ இன்னைக்கு நம்ம ஹிந்தியில் ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருக்கக்கூடிய அஷ்க் அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஹாரர் படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இந்த படத்தோட முடிவில் நீங்கள் எதிர்பார்க்காத சில ட்விஸ்டர்ஸ் எல்லாமே இருக்கும். அது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்பிக்கையில் இந்த படத்துக்குள்ளே போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே ஹீரோவான ரோனி அப்படின்றவரை காமிக்கிறாங்க. அவரோட நண்பரான ஆதி அப்படின்றவர் கூட சேர்ந்து ஒரு பப்புக்கு வந்திருக்க மாதிரி காமிக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, ரோனி பயங்கர அப்செட்டா இருப்பாரு. இவரோட காதலியே பிரேக்கப் பண்ணி 1 மாசம் தான் ஆகும். அதுல இருந்து வெளியே வர முடியலையே அப்படின்ற மாதிரி இருக்கு. இதனால ஆதியும் அங்க கூட்டு வந்து இவரோட நண்பர் பாத்தீங்கன்னா நம்ம ரோனிக்கு பணம் தராரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ரோனி பேங்க்ல எல்லாத்தையும் கடன் வாங்கி கொஞ்சம் ப்ரெஷர்ல இருப்பாரு. இதனால அந்த இடத்துக்கு உள்ள போற மாதிரி காமிக்கிறாங்க. அவரோட நண்பர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரோனி எதிரில் ஒரு அழகான பெண் இருக்காங்க. இவர் அந்த பொண்ணை பார்த்து மயங்கி போக பட்டுன்னு திரும்பி பாக்குறாரு. காணாம போயிட்டாங்க. எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஆனா அந்த சமயம் பார்த்து இவரோட காதலி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, ரீசெண்டா தான் பிரேக்கப் ஆச்சு. அவங்க வேற ஒரு பையன் கூட சிரிச்சு பேசிக்கிட்டே இருக்கிறத பாக்குறாங்க. அவங்களும் அதே பப்புக்கு தான் வந்திருப்பாங்க. இதனால மனசு ஒடிஞ்சு போறாரு. நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சோகமா வெளியே போக அங்க பாத்தீங்கன்னா பப்புக்குள்ள ஒரு பெண்ணை பார்த்து திடீர்னு காணாம போனாங்க இல்லையா, அவங்க இருக்கிறத பாக்குறாரு. கிட்ட போக அவங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தெரிய வருது. என்னன்னு கேட்க இவங்க பாத்தீங்கன்னா இவங்களோட நண்பரோட வந்திருப்பாங்க. ஒரு 1 மணி நேரத்துக்குள்ள நான் வந்துட்டேன், நீ இங்கே வெயிட் பண்ணு அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு போனாங்க. 3 மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, வீட்டோட சாவி அவகிட்டதான் இருக்குன்னு சொல்ல இவர் உதவலாமான்னு கேட்கிறாரு. இல்ல பரவாயில்லைங்க, நான் வெயிட் பண்ணி போய்க்கிறேன் அப்படின்றாங்க. திரும்பி பாக்குறாரு. ஒரு கும்பலா ஒரு 4-5 பேர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணையே பாத்துக்கிட்ட மாதிரி இருக்கும். இந்த சமயத்துல உங்களை விட்டு போனேன் அப்படின்னா அதை தப்பாயிடுங்க. உங்களோட ஃப்ரெண்டு போன் பண்றவரையும் நீங்க ஏன் வீட்டுல வந்து இருங்க, நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நம்பி வரலான்னு சொல்ல அவங்களும் திரும்பி பாக்குறாங்க. அந்த கூட்டத்துக்கிட்ட இருந்து இவங்களே அங்க இருந்து கூட்டு போற மாதிரி காமிக்கிறாங்க. ஆனா அப்படியே கட் பண்ணா ரோனியோட வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்தது 2 பேரும் உட்காந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணி காமிக்கிறாங்க. ஆனா அப்பதான் எதிரில் இருக்க அந்த லைல் அப்படின்ற பொண்ணுக்கும் இப்பதான் ரீசெண்டா பிரேக்கப் ஆயிடுச்சு. அதுல இருந்து மீண்டு வர முடியாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. 2 பேரும் ஒரே படகுல தான் போய்கிட்டு இருக்கும் போல. நம்ம 2 பேரோட சோகமும் ஒன்னாதான் இருக்கு போல அப்படின்னு மாதிரி இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் எப்படி பிரிஞ்சு போனாங்க அப்படின்னு ஒரு சின்ன பிளாஷ்பேக்ல காமிக்கிறாங்க. இவருக்கு பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசமா வேலை இல்லை. அண்ட் எல்லா செலவையும் இவரோட கேர்ள் ஃபிரெண்ட் தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நடுவுல இவர் கேர்ள் ஃபிரெண்டுக்கு ஒரு எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் இருந்திருப்பாரு. அவர் கூட இவங்க இன்னும் டச்ல இருக்காங்க அப்படின்னு மாதிரி தெரிய வந்திருக்கும். இது சண்டையா மாறி ஒரு கட்டத்துல அவங்க இதுக்கு மேல நான் கூட இருக்க மாட்டேன், என்ன நீ வெளியே அனுப்பிட்டல, சந்தேகப்பட்டு அனுப்பல, இத்தனை நாள் பாத்துக்கிட்டு இருந்தது, இதுக்கு எனக்கு தேவைதான். அண்ட் உன்னோட வாழ்க்கையில இந்த நாளை மறந்துடாத, நீ எப்படி சந்தோஷமா இருந்துடுற, நான் பாத்துடுறேன் அப்படின்னு மாதிரி கோவமா வெளியே போயிருந்திருப்பாங்க. கட் பண்ணி இங்கேயே வருது. 2 பேரும் தங்களோட விஷயங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க இல்லையா. இதனால ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி மூச்சை இழுத்து விட கண்ணை திறந்து பாக்குறாரு. இவரோட நண்பர் கூட பப்புக்கு போறதுக்கு முன்னாடி காருக்கு வெளியில உட்காந்துட்டு இருப்பார் இல்லையா, அங்க போயிட்டாரு. கண்ணை திறந்து பாக்குறாரு. எல்லா விஷயங்களும் ரியலா இருக்கிற மாதிரி தெரியுது. இதுக்கு முன்னாடி நான் இங்க வந்த மாதிரி எனக்கு ஃபீலா இருக்குன்னு சொல்ல அவரு ஏதாவது டேஜாவா இருக்கும்டான்னு பேசிக்கிட்டே இருக்காரு. மறுபடியும் கண்ணு மூட்டுறாரு. இந்த இடத்துக்கு வந்துட்டாரு. பக்கத்துல இருக்க லைலும் உங்களுக்கு என்ன ஆச்சு, ஒரு 2 நிமிஷம் நீங்க எந்த அசைவுமே இல்லாம இருந்தீங்கன்னு சொல்ல இவருக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப நடந்தது கனவா இல்ல நிஜமா, இங்க என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி குழம்பி போறாரு. அண்ட் பக்கத்துல இருக்க அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா இவர் ஒரு மாதிரி பண்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னோட ஃப்ரெண்டு இப்ப போன் பண்ணாங்க, நான் இங்க இருந்து போறதுதான், நான் உங்களை அப்புறம் பாத்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி வேகமா கிளம்பி போயிடுறாங்க. இவங்களோட பர்ஸ் அங்கேயே விட்டு போயிடுறாங்க. அண்ட் இதனால இவனும் அதை எடுத்துட்டு போய் வெளியே கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்றாரு. போய் பார்த்தா யாரையுமே காணும். என்ன பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்குள்ள போக அப்படியே கட் பண்ணி இவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டான பிரியங்கா அப்படின்றவங்கள காமிக்கிறாங்க. இவங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா பப்ல இருந்து போகும்போது லைட்டா பாத்துருப்பாங்க. அதை எல்லாத்தையும் நினைச்சு பயங்கரமா அழுகுற மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணா ரோனி தூங்கலாம் அப்படின்னு மாதிரி போகும்போது அங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் அங்கே எங்குமா ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி தெரிய வந்து பயந்து போறான். ஏதாவது பூனையா இருக்கோ அப்படின்ற மாதிரி லூஸ்ல விட அப்படியே கட் பண்ணி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். இவனோட கை கால்கள் அப்படின்ற மாதிரி எல்லா இடத்துலயும் அடிப்பட்ட தழும்புகள் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒன்னும் புரியல. ஆனா அப்படியே கட் பண்ணா இவரோட நண்பர் போன் பண்றாரு. அதாவது ஆதி அப்படின்ற மாதிரி ஒரு நண்பர் இருந்தா இல்லையா, இன்னொரு நண்பர் இருப்பாரு சரீம் அப்படின்றது அவர் பேர். அவர் டைரக்டரா இருப்பாரு. இங்க படையெடுக்கணும் அப்படின்னு மாதிரி தான் வந்திருப்பாரு. இவரோட கடன் பிரச்சனையை தீக்கணும் அப்படின்னு மாதிரி கொஞ்சம் பணம் கொடுக்குறேன், இன்னைக்கு நான் இந்தியா போறதால சீக்கிரமா வந்து வாங்கிக்கோடா, உனக்காக ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்ல இவரு வேகமா அந்த பணத்தை வாங்கணும்ன்ற மாதிரி காரு கிட்ட போக கார்ல பயங்கரமான கீறல்கள் இருக்குது. யாரோ உடைச்சிருக்க மாதிரியும் தெரியுது. பயங்கர அப்செட். என்ன பண்றதுன்னு தெரியாம பணத்தை வாங்கணுமே கார்ல ஏறி உட்காந்து ஒரு பெரும் மூச்சு விட அப்படியே கட் பண்ணி அன்னைக்கு நைட் அதே இடத்துல இருக்காரு. போன் வருது. எடுத்து பேச இவரோட நண்பரான ஆதினா, நம்ம நண்பன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு மாதிரி எவ்வளவு நேரம் ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணா, ஏன்டா நீ வரவேல, அவன் கிளம்பி போயிட்டாண்டா, பணத்தை அப்புறமா தான் வாங்க முடியும்னு சொல்ல இவருக்கு இன்னும் தலை சுத்தி போகுது. என்ன நடக்குதுன்னு தெரியலையே அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டே இருக்க ஏதோ ஒரு கருப்பு உருவம் இவர் வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க.
இன்னொரு பக்கம் அந்த லைல் இருக்காங்க இல்லையா, என்னோட பர்ஸை இங்க விட்டுட்டு போயிட்டு அப்படின்னு மாதிரி ஹீரோவோட கதவை தட்டணும்னு போய் நிப்பாங்க. ஹீரோ வெளியே இருக்கிறதால பாக்குறாரு. 2 பேரும் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உள்ள கூட்டு போறாரு. நேத்தே உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க எங்க போனீங்கன்னு தெரியல, அதனாலதான் இப்ப தர வேண்டியதா போச்சு. மேபி நம்ம 2 பேரும் மீட் பண்ணுன்றதுக்காக கூட இது நடந்திருக்கலாம் இல்லையா அப்படின்னு மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு இன்னும் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. 2 பேரும் சிரிச்சு பேச ஆரம்பிக்க அப்படியே கட் பண்ணி சில நாட்கள் போகிற மாதிரி காமிக்கிறாங்க. இது 2 பேருக்குள்ளயும் காதல் வளர ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல காதல ப்ரப்போஸ் பண்ணிடுறாங்க. 2 பேரும் காதலிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதை அப்படியே கட் பண்ணி ஒரு நாள் ரோனியோட வீட்டுல தூங்கிட்டே இருக்கும்போது ரோனி பாத்தீங்கன்னா அங்க டிவி பாத்துக்கிட்டே இருப்பாரு. அப்போ அவரோட கபோர்ட்ல ஏதோ ஒரு சத்தம் அண்ட் இவர் பேரை சொல்லி ஏதோ ஒரு உருவா கத்திக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. பயந்து போய் எழுந்திருக்க பக்கத்துல இருக்க லைல தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. என்னாச்சு உனக்கு ஓகே தானே கேட்க இவர் மறைக்கிறாரு. அண்ட் அவங்களும் அங்கிருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண அவங்க போனதுக்கு அப்புறமா இவருக்கு தனியா இருக்கவே பயமா இருக்கு. அவசரப்பட்டு அவளை அனுப்பிட்டோமோ அப்படின்னு மாதிரி சுத்தி முத்தி பயத்துல நின்னுகிட்டே இருக்கும்போது அந்த கபோர்ட் மறுபடியும் ஆடிக்கிட்டே இருக்கு. இவரு என்னவா இருக்கும், மேபி அதுக்குள்ள ஏதாவது இருக்கலாம்ல அப்படின்னு மாதிரி ஒரு பெரிய பைய எடுத்துட்டு வந்து அங்க இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப இவருக்கு தெரியாம ஒரு புத்தகம் அந்த இடத்துல விழுற மாதிரி காமிக்கிறாங்க. அதை எடுத்து படிச்சு பார்த்துக்கிட்டே இருக்க பயங்கரமா பயந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி இவரோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் பிரியங்கா இருக்காங்க இல்லையா, அவங்க இவரோட வரைபடத்தை வரைஞ்சுக்கிட்டே இருக்கும் மாதிரியும் அவரோட நெத்தியில நிறைய ரத்தங்கள் வர மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கத காமிக்கிறாங்க. அந்த சமயம்னு பார்த்து ரோனி போன் பண்ண, என்ன இப்பதான் உனக்கு விஷயம் தெரிஞ்சுதா, அதான் அன்னைக்கே சொல்லிட்டு வந்தால உன்னை சந்தோஷமா இருக்க விட மாட்டேன்னு, அதோட முதல் படிதான் இது அப்படின்னு மாதிரி சொல்லி பயங்கரமா சிரிக்கிற சத்தம் கேக்குது. பயந்து போய் போனை கட் பண்ண இதுக்கு அடுத்த நாள் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா அவரோட நண்பர் கிட்ட போய் அதாவது ஆதி கிட்ட ஷேர் பண்றாரு. அவர் முதல்ல இதை நம்பவே இல்லை. இந்த காலத்துல கூட இப்படியாடா பிரியங்கா மேல ஏன்டா அவனுக்கு அவ்வளோ காண்டு, எனக்கு இது மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லடான்னு சொல்ல இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லிட்டு அது கூடவே இவருக்கு ஒரு புது கேர்ள் ஃபிரெண்ட் லைல் கிடைச்சிருக்காங்க இல்லையா, அந்த விஷயத்த ஷேர் பண்றாரு. கூடிய சீக்கிரமே மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு அங்க இருந்து கிளம்பலாம் ட்ரை பண்ண அந்த சமயம்னு பார்த்து ஆதிக்கு ஒரு கீரல் கையில ஏற்பட ஆரம்பிக்குது. ரத்தம் ஊத்த ஆரம்பிக்குது. பயந்து போறான். அப்படியே இந்த விஷயத்த இவரோட 3வது ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா சரீம் அப்படின்றவரு அவர்கிட்ட போய் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவர் பத்தின இந்த விஷயங்கள் அதாவது பிளாக் மேஜிக் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நம்பிக்கையுடைய ஆள் தான். இவர் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னது இவரோட முகம் எல்லாமே மாற ஆரம்பிக்குது. ஆனா ஆதியும் இன்னும் இதை நம்பிக்கிட்டு இருக்கான்னு போலங்க. ஏன் இது இருக்க கூடாதா, உதாரணத்துக்கு உங்ககிட்ட ஒண்ணு சொல்லவா, ஒரு பெரிய ஸ்டேடியம்ல ஃபுட்பால் மேட்ச் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அங்க எல்லாரும் வந்து இருக்காங்க. ஸ்டேடியம் நிறைஞ்சு ஒழி. அங்க இருக்க எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஆளுங்க நின்னுகிட்டே இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பிளேயர்ஸ் மட்டும் அதாவது ஒரு டீம்ல இருக்க பிளேயர்ஸ் மட்டும் இடிச்சு அந்த இடத்துல இறந்து போயிட்டாங்க. மத்த யாருக்குமே எதுவும் ஆகல. இதை நீ இயற்கை சீட்டோட நம்புவேன்னு கேட்க ஆதி முழிக்கிறாரு. அதெல்லாம் நடந்தா தானேன்னு சொல்ல போன்ல எடுத்து ஒரு பர்டிகுலரான இடத்த சொல்லி அங்க சர்ச் பண்ணி பாருடான்னு சொல்ல இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும். சோ பிளாக் மேஜிக் அப்படின்றதுல நம்பிக்கை இருக்கு. அண்ட் இந்த விஷயம் இப்ப ரோனிக்கு நடக்குதா இல்லையா அப்படின்றதுல எனக்கு தெரியாது. ஜஸ்ட் உங்ககிட்ட இதை கன்ஃபார்ம் பண்ணதா சொன்னேன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ண ஆதி தடுத்து நிறுத்துறாரு. பிளாக் மேஜிக் அப்படின்றது உண்மைனா நம்மளோட நண்பனை நீ விட்டு போவியாடா, என்னோட தாத்தாக்கு என்ன ஆச்சு ஞாபகம் இருக்கான்னு சொல்லி அங்க ஒரு சின்ன பிளாஷ்பேக். இவரோட தாத்தா கிட்ட பாத்தீங்கன்னா அவர் உடம்பு சரியில்லாதப்ப நின்றுகிட்டு இருப்பாரு. ஒரு 5 நிமிஷத்துல திரும்பி வந்துடுறேன் தாத்தா அப்படின்ற மாதிரி ஆதி கிளம்பி போய் கீழே சிகரெட் புடிச்சுக்கிட்டே இருக்கு. இவரோட தாத்தா ஜன்னல்ல தன்னோட தலைகள் எல்லாத்தையும் முட்டி அந்த இடத்துல கொடூரமா இறந்து போறாரு. சோ இந்த மாதிரி இனிமேல் யாருக்கும் நடக்க கூடாது, நம்ம தான் ரோனியை காப்பாத்தணும், என் கூட நீ இருந்துதான் ஆகணும், முதல்ல அவனை பார்த்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்லணும்னு கிளம்ப இப்ப அப்படியே கட் பண்ணி ரோனி வீட்டு முன்னாடி காமிக்கிறாங்க. காரை எடுத்துட்டு போயிடுவாங்க. உள்ள போகலான்னு ட்ரை பண்ண இவங்களை ஏதோ ஒரு அமானுஷம் பார்த்தீங்கன்னா தடுக்க ஆரம்பிக்குது. அண்ட் இவங்களோட பேரை சொல்லி கத்திக்கிட்டே இருக்கு. பக்கத்துல இருக்க இடங்கள் எல்லாமே ஏதோ ஒரு அசைவு விழுந்துகிட்டே இருக்க பயந்து போறாங்க. நம்ம உள்ள போக வேணாம், அவனை போன் பண்ணி வெளியே வரப்போமே அப்படின்னு மாதிரி நம்ம ரோனிக்கு போன் பண்றாங்க. அந்த சமயம்னு பார்த்து ரோனி சிகரெட் பிடிக்கணும் அப்படின்னு மாதிரி வெளியே வரும். அதே சமயத்துல இவங்க கால் பண்ணணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, கால் கனெக்ட் ஆகுது. ரோனியோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. ஆனா ரோனி அங்க போனை அட்டன் பண்ணி பேசுறதா இல்ல, சிகரெட் பிடிச்சிக்கிட்டே இருக்கு. ஆனா இங்க கால்ல ரோனியோட வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குது. நீங்க ரோனியை காப்பாத்தணும் அப்படின்னு மாதிரி நினைச்சீங்கன்னா உங்களால காப்பாற்ற முடியாம போயிடும். நீங்க இருந்து போறதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னு மாதிரி ரோனியோட வாய்ஸ்ல இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்க இவங்க திரும்பி பாக்குறாங்க. ரோனி சிகரெட் அடிக்கணும் அப்படின்னு மாதிரி நின்றுகிட்டு இருக்காரு. நீ இதை பார்த்த பயத்துல இதுக்கு மேல அங்க இருக்க கூடாது அப்படின்னு மாதிரி சரிம் இருக்கா இல்லையா, அவர் வண்டியை தூக்கிட்டு வேகமா போகுது. ஆதி எதனாலடா அங்க இருந்து வந்த, அவன் நம்ம எப்படியாவது காப்பாத்தி ஆகணுமே, அந்த பிரியங்காவோட பிளாக் மேஜிக்ல இருந்து அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. டேய் நம்ம கூட போன்ல பேசுனது யாரு தெரியுமா, ஜின்னுடா, ஜின்னுனா என்னன்னு தெரியுமான்னு கேட்க இவரோட நண்பருக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். அண்ட் மேற்கொண்டு சரிமும் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த உலகத்துல அவங்களும் நம்மள போலவே தான் இருப்பாங்க, நம்மள போலவே அவங்களுக்கும் எல்லா ஃபீலிங்ஸும் இருக்கும். ஆனா அவங்க நம்ம கூட வாழ மாட்டாங்க. இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அவங்க நம்மளோட நிழல் மாதிரின்னு கூட சொல்லலாம். அவங்க உலகத்தோட வேற சைட்லயும் நம்ம இந்த சைட்லயும் வாழ்வோம். அவங்க இந்த சைடு வந்துட்டு போக நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது இப்ப கூட நம்மள சுத்தி ஏதாவது ஒரு ஜீன் இங்க சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அவங்க மனுஷங்க ரூபத்திலே தான் இருப்பாங்க. மனுஷங்களை போலவே தான் நடந்துப்பாங்க. அப்படி
அப்படிப்பட்ட ஜின் தான் அவனை சுத்தி இருக்குன்னு சொல்ல ஆதி பயந்து போறாரு. அப்படியே கட் பண்ணி இந்த சைடு ரோனி தூங்கிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸால எழுந்துக்கிறாரு. வீட்டை சுத்தி தேடி தேடி பார்த்துக்கிட்டே இருக்கு. அந்த இடமே மொத்தமா மாற ஆரம்பிக்குது. அண்ட் பயத்துல அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து ஒரு கருப்பு உருவம் இவரோட கழுத்தை பிடிச்சி இவரை நெரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கிட்ட போக்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. சோ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா கனவு தான். என்ன பண்ணதுன்னு தெரியாம பயத்துல அங்க இருந்து ஓடணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ண இவரோட புது கேர்ள் ஃபிரெண்ட் லைல் இருக்காங்க இல்லையா, அவங்க ஒரு பக்கம் வீட்டுக்குள்ள ஓடி வராங்க. என்னோட வீட்டுல எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன், என்னால அங்க இனிமேல் இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி அழுவ. இவரும் தனிமையில இருக்க பயந்து போய் தான் இருக்கா இல்லையா, இனிமேல் நீ எங்கேயும் போக வேணாம், நீ என் கூடவே இருக்கலாம் அப்படின்னு மாதிரி அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேரும் ஒரே பெட்ல தூங்குறாங்க. அந்த சமயம்னு பார்த்து அந்த கருப்பு உருவம் இருக்கு இல்லையா, இவரையே பார்த்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கு. அப்படியே கட் பண்ணி இதுக்கு அடுத்த நாள் முதல் நாளா ரோனி தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாரு. அந்த சமயம்னு பார்த்து பேங்க்ல இருந்து போன் வருது. நீங்க கட்ட வேண்டிய பணம் இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், பணத்தை கட்டல அப்படின்னா பெரிய பிரச்சனைகள் ஆயிடும் அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் பணத்தை ஏற்பாடு பண்ண முடியல. இவரோட நண்பர்கிட்ட கேட்டா அது வேற மாதிரி போய் இப்ப எதுவுமே இல்லைன்னு ஆயிப்போம். இதனால இவர்கிட்ட இருக்க காரை பாக்குறாரு. இதை வித்து பணத்தை எப்படியாவது ரெடி பண்ணலாமா அப்படின்னு மாதிரி ரொம்ப நாள் வச்சுட்டு இருந்த கார் சோகத்தோட காருக்குள்ள போய் அங்க இருக்க எல்லாத்தையும் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. அந்த சமயம்னு பார்த்து காருக்குள்ள எதிர்பார்க்காத மாதிரி நிறைய பணங்கள். இதை யாரு வச்சா எப்படி இங்க வந்தது அப்படின்றதா தெரியல. அந்த பணத்தை எடுத்துட்டு கிளம்புறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோட ரெண்டு நண்பர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள காமிக்கிறாங்க. பிரியங்கா தான் இதுக்கு பின்னாடி இருக்கா. முதல்ல அவ எதுக்காக இதை பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த ஜின்ன பிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி முதல்ல பிரியங்காவோட வீட்டுக்கு போறாங்க. ஆள் இல்லாத நேரத்துல உள்ள போய் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அந்த சமயம்னு பார்த்து நம்ம ஹீரோவே வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதுல ரத்த காயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இவ தான் ஏதோ ஒரு வேலையை பார்த்திருக்கா அப்படின்னு மாதிரி. அது மேற்கொண்டு சர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா பிரியங்காவோட என்ட்ரி. பயந்து போய் நிக்கிறாங்க. எங்களை எதுவும் பண்ணிடாத, நாங்க எதுவும் பண்ண வரல அப்படின்னு மாதிரி நின்னுகிட்டே இருக்கு. அவங்க என்ன நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னு மாதிரி இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இங்க என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நேத்து கூட நம்ம ஹீரோ இவங்களோட வீட்டு முன்னாடி தான் நின்னுகிட்டே இருந்தாரு. நான் பாக்கல அப்படின்றதுக்காக அவர் கிளம்பி போயிட்டாரு. அவனை விட்டு விலகணும் அப்படின்ற மாதிரி தான் தள்ளி தள்ளி வந்துகிட்டே இருக்கேன். ஆனா அவன் என்ன தெரியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள், அதாவது அந்த பிளாக் மேஜிக் விஷயங்கள் எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. அது அந்த புக்கை காமிச்சு இது உன்னோட வீட்டுல இருந்தானே எடுத்ததுன்னு கேட்க, ஆமா இந்த புக்கை படிக்கிறதால நான் இந்த மாதிரி பண்ண நினைச்சுக்கலாமா, பொலிட்டிக்கல் புக்கை படிக்கிறதால நான் அரசியல்வாதி ஆகி விடுமா, நீங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லி முடிக்க அந்த சமயம் பார்த்து சரீம் இருக்கா இல்லையா, அவரோட மனசுக்குள்ள சில தாட்டோட ஆரம்பிக்குது. இவரோட சின்ன வயசுல பிளாக் மேஜிக் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிருப்பாங்க. இவங்களோட ஃபேமிலி அதுக்குள்ள போகுது. அண்ட் இவங்களோட சொந்தக்காரர் பாத்தீங்கன்னா இப்போ நீ ஜின்ன பார்க்க போற அந்த உருவத்தை பார்த்து பயப்படக்கூடாதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி நிறைய அமானுஷமா இருக்க இடங்கள்ல காமிக்கிறாங்க. சின்ன பையனான சரீம் பாத்தீங்கன்னா அந்த ஜின்கள் எல்லாத்தையும் கண்களால பாக்குற மாதிரி காமிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இவங்க இல்லன்னு மறுக்கிறாங்களே, அப்ப என்னவா இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி ஹீரோவை காமிக்கிறாங்க. அந்த பணம் இவர் கைகளுக்கு வந்ததால முதல் வேலையா பாத்தீங்கன்னா அந்த கடன் எல்லாத்தையும் செட்டில் பண்றாரு. தூக்கத்துல இருக்க அந்த லைல் கிட்ட பாத்தீங்கன்னா வராரு. இப்போ எனக்கு பணம் கிடைச்சி எல்லாத்தையும் நான் முடிச்சிட்டேன். என்னோட வாழ்க்கையில பிரியங்கா இருக்கிறவங்க எனக்கு துரதிருஷ்டம் மட்டுமே தான் இருந்துகிட்டே இருந்தது. எப்ப நீ என் வாழ்க்கைக்குள்ள வந்தியோ அப்பத்துல இருந்து எல்லாமே எனக்கு நல்லதா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்கள புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்கு. அவங்களே ஒரு கொஞ்சி பேசுறாங்க. ஆனா அந்த சமயம்னு பார்த்து இவ்வளவு சீக்கிரமா சொல்ற அப்படின்ற மாதிரி என்ன தப்பா எடுத்துக்கோனா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்னா வாழலாமான்னு கேக்குறாங்க. இதுக்கு இவருடைய பதில் நோன்னு சொல்ல ஒரு காரணமும் இல்ல அப்படின்றத. அந்த சமயம்னு பார்த்து இவரோட நண்பரான சரீம் பாத்தீங்கன்னா போன் அடிக்கிறாரு. ஆதிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, உடனடியா நீ வந்தாகணும்னு சொல்ல இவரை அடிச்சு பூச்சி அங்கிருந்து கிளம்புறாரு. அண்ட் வேகமா போய் சரீமை பாக்குறாரு. அங்க பாத்தீங்கன்னா ஆதிக்கு எதுவும் ஆகல. உன்னை வர வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நாங்க சொல்லி கூப்பிட்டோம். அண்ட் உனக்கு ஒரு உண்மை தெரிய வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்றத சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, இந்த விஷயத்த ஆதி கிட்ட சொல்லியிருப்பாரு. ஆனா ஆதி பாத்திருக்க மாட்டாரு. இவர் மட்டும் இல்ல, சுத்தி இருக்க யாருமே பாத்தீங்கன்னா இவரோட கேர்ள் ஃபிரெண்ட பாத்திருக்க மாட்டாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல இவர் ஒரு மாதிரி ஷாக் ஆகுறாரு. அது கூடவே இவ்வளவு நாள் வழியா ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கூடவே தானே நீ இருக்கா, அவளோட நம்பராச்சும் உன் போன்ல இருக்கான்னு கேட்க தேடி பாக்குறாரு, காணும். சோ இப்பதுல இருந்தே உனக்கு தெரிய வேணாமா, இது எல்லாத்துக்கு பின்னாடியும் பிரியங்கா இல்ல உன்னோட கேர்ள் ஃபிரெண்டான லைல் தான் இருக்கா. அவ ஒரு ஜின் அப்படின்ற மாதிரி சொல்ல இவரோட முகமே பாத்தீங்கன்னா மாற ஆரம்பிக்குது. நீங்க சொல்றது எல்லாமே நான் நம்ப தயாரா இல்லன்னு சொல்ல அந்த சமயம் பார்த்து ஜின் நம்மளோட வாழ்க்கைக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா சில மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். திடீர்னு ஆலுசேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அந்த உடம்புல நிறைய காயங்கள் ஏற்படுற மாதிரி இருக்கும். அதையும் தாண்டி நம்மள சுத்தி யாரோ இருக்க மாதிரி என்ன ஃபீல் ஆகிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி இன்னும் 4-5 விஷயங்களை சொல்ல அந்த எல்லா விஷயங்களும் நம்ம ஹீரோக்கு நடந்திருக்கும். அது கூடவே ஜின்களை பத்தி சில விஷயங்களையும் சொல்ல ஆரம்பிக்கிறார். எல்லா ஜின்னுமே நல்லது கெட்டது அப்படின்ற மாதிரி பிரிவுல தான் இருக்கு. அண்ட் காதலுக்காக வர ஜின் தான் ஆஷ்க் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்போ உன் பக்கத்துல இருக்க ஜின் அதுதான். உன்னை விட்டு அது கண்டிப்பா போக போறது கிடையாது. அது
அதுக்கு உதவி பண்ணதான் நாங்க வந்திருக்கோம் அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் இன்னும் நம்ப தயாரா இல்ல. அது கூடவே இவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம ஹீரோவை அடிக்கடி பயமுறுத்திக்கிட்டே இருக்க ஒரு கருப்பு உருவம் அது பாத்துக்கிட்டே இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. கட் பண்ணி ஹீரோ கிட்டே போகுது. இவர் நம்ம தயாரா இல்ல தன்னோட காதலி ஜின் அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்க இவங்க ஒரு ஐடியாவை கொடுத்து அனுப்புறாங்க. அதை எல்லாத்தையும் செக் பண்ணி உடனடியா நீ எங்களை பார்த்தாக்கணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி விடுறாங்க. கட் பண்ணி ஹீரோ வீட்டுக்கு போக அவங்களோட முகம் அதாவது லைலோட முகமே மொத்தமா மாறி போயிருக்குது. இவரை பார்த்து முறைச்சிக்கிட்டே வெல்கம் பண்றாங்க. உங்களோட ஃப்ரெண்டை தானே பார்த்துட்டு வந்தீங்க, அவருக்கு எதுவும் ஆகலையா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி ரூடா கேட்டுக்கிட்டே இருக்க இவர் பயந்து போறாரு. ஒன்னும் இல்ல, சில பிராக்சர்ஸோட அவன் உயிர் பொழைச்சிட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க கிட்ட இருந்து பயந்து நடுங்கிட்டே நின்றுகிட்டே இருக்காங்க. அவங்களோட குரல் பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கோஸ்ட் குரல் மாதிரி மாற ஆரம்பிக்குது. இவரை மிரட்டணும் அப்படின்ற தோணையில கிட்ட வந்துகிட்டே இருக்க இவர் பயந்து நடுங்கிட்டே இருக்காரு. பட்டுன்னு சிரிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே நான் பிராங்குக்காக தான் பண்ணேன், பயந்துட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன ஆச்சுங்க உங்களுக்கு, உங்களோட ஃப்ரெண்டுக்கு எதுவும் ஆகல அப்படின்ற மாதிரி நல்லா விசாரிக்கிறாங்க. இந்த விஷயத்தால நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இவங்களை செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது உள்ளுக்குள்ள கொண்டு வராரு. நேத்து நைட்டு நம்ம 2 பேருக்குமே ஒரு மாதிரி நைட் மேர் மாதிரி சம்பவம் நடந்துச்சு இல்லையா, அதுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி 3 ரிலீஜனை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி 3 பொருட்களை வச்சிருக்காரு. இதை தொட்டே அப்படின்னா எந்த பிரச்சனையும் நமக்கு வராது, ஜஸ்ட் இதை தொட்டா மட்டும் போதும்னு சொல்ல அவங்க முதல்ல தயங்குறாங்க. இவர் கம்பல் பண்ணி தொட்டுதான் ஆகணும்னு சொல்ல ஒன்னா தொட ஆரம்பிக்கிறாங்க. ஏதாவது எஃபெக்ட் தெரியுமா அப்படின்ற மாதிரி ஒரு பயத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது ஒண்ணுமே தெரியல. இது எல்லாத்தையும் பண்ணி முடிச்ச உடனே அவங்க ஒரு ஜின் இல்ல அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. அப்பதான் மூச்சே வருது. அண்ட் 2வது கேள்வியா உன்னோட போன் நம்பர் என்கிட்ட இல்லவே இல்ல, அதுக்கான காரணம் என்னன்னு கேட்க நீ கேட்கவே இல்லை, நான் கொடுக்கவே இல்லை, இப்ப என் நம்பர் இல்லாததான் உனக்கு பிரச்சனையாடா அப்படின்னு மாதிரி போனை வாங்கி நம்பரை சேவ் பண்ணி விட்டுறாங்க. அண்ட் இவர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் ஆயிட்டார் இல்லையா. இது எல்லாத்தையும் நினைச்சு ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்காரு. இவங்க தனியா கூட்டு போய் என்னடா ஆச்சு உனக்கு, உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது சொன்னாங்களா, ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கேன்னு கேட்க அவரு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றாரு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே உன்னை ஒரு ஜின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல இவங்களோட முகமே மாறி போயிடுது. அவங்க நினைச்சது கூட எனக்கு பிரச்சனை இல்ல, ஆனா நீ நினைச்சு இவ்வளவு தூரம் அவ்வளவு சந்தேகப்பட்டியே, இதுதான் எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்க இவர் தட்டி கொடுக்கிறாரு. நான் இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், ஆனா என்னோட நண்பர்கள் உன்னை பார்த்தது கூட இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கானுங்க. அவனுங்களோட கன்ஃபர்மேஷன் வர வைக்கணும் அப்படின்னா நீ அவனுங்களை பார்த்தா மட்டும்தான் முடியும், ஒரே ஒரு முறை அவனுங்களை பார்த்துட்டு வந்துடுன்னு சொல்ல இவங்களுக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. ஆனா இவர் பாத்தீங்கன்னா போயிட்டு தான் தெரியல, நீ அவங்கள பார்க்க வரலன்னா இல்லம்மா அவங்க உன்னை பார்க்க வரலாம் இல்லையா, அதுக்காக நான் ஏற்பாடு பண்றேன், இந்த ஒரே ஒரு மாட்டி மட்டும் நீ அவங்கள பாத்துரு, எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும் அப்படின்னு மாதிரி வேகமா வண்டி எடுத்துட்டு கிளம்ப. இன்னொரு பக்கம் இவரோட நண்பர்கள் 2 பேரையும் காமிக்கிறாங்க. ஹீரோ இன்னும் வரல, ஏதோ பிரச்சனையில மாட்டிக்கிட்டான் போல அப்படின்னு மாதிரி இருக்கு. ஹெல்ப் கேக்குறாங்க. இந்தியால இருக்க ஒரு நபருக்கு வீடியோ கால் மூலமா கனெக்ட் ஆக அவர் பாத்தீங்கன்னா இந்த ஜின்ன பத்தி விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. மேற்கொண்டு நான் விசாரிச்சுட்டு சொல்றேன் அப்படின்னு மாதிரி காலை கட் பண்ண இப்ப இவங்களை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. இவரோட நண்பரை பார்க்கணும் அப்படின்னு மாதிரி வேகமா போக்கிட்டே இருந்தா இல்லையா. அப்போ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. லைல முதல்ல பப்புக்கு வெளியே சந்திச்சிருப்பார் இல்லையா, யாருமே அவங்கள பார்த்தது இல்ல அப்படின்னு மாதிரி இருக்கு. அவங்க ஒரு ஜின் அப்படின்னு மாதிரி இவரோட நண்பரும் சொல்லியிருக்காரு. அவங்கள யாராவது பார்த்திருக்காங்க அப்படின்னா எல்லாமே கிளியர் ஆயிடும் இல்லையா. இதனால அந்த இடத்துக்கு போறாரு. ஃபுல்லா செக் பண்ணி பார்க்க ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அங்க போய் அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்க ஒரு பயங்கரமான ஷாக். வீடியோல இவர் மட்டும் தான் பதிவாயிருக்காரு, பக்கத்துல யாருமே இல்லை. அந்த வீடியோ காட்டிக்கிட்டே இந்த நபரோட முகமும் மாற ஆரம்பிக்குது. உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சிச்சுல. வீட்டுக்கு வந்துடு அப்படின்னு மாதிரி லைலோட சத்தம். வேகமா அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு தன்னோட நண்பர்களுக்கு போன் பண்ணணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ண இதை பாத்தீங்கன்னா லைல அதை எடுத்து பேச ஆரம்பிக்கிறாங்க தன்னோட நண்பர்களோட வாய்ஸோட. நீ அவனுக்கு கிட்ட சொன்ன அப்படின்னா ஒண்ணுமே ஆக போறது கிடையாது, அவனுங்களோட உயிர் தான் போக போகுது, நான் சொல்றதை செய், உடனடியா நீ வீட்டுக்கு வந்துரு அப்படின்னு மாதிரி சொல்ல இவர் என்ன பண்ணதுன்னு தெரியாம இவரோட நண்பர்களை இழக்கணுமா அப்படின்னு மாதிரி சோகத்துல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. ஒரு முடிவு எடுக்கிறாரு, வீட்டுக்கு போகணும் அப்படின்றது தான். இதனால பயந்து வீட்டுக்குள்ள போக மொத்தமா மாறி போய் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. நான் காதலை தேடி நிறைய பேர்கிட்ட அலைஞ்சுக்கிட்டே இருக்கேன், ஆனா அவங்க உண்மை தெரிஞ்ச உடனே உன்ன மாதிரி பள்ளி மாதிரி செவுத்துல ஒட்டிக்கிறாங்க. இதனாலதான் யாருக்குமே நான் உண்மையை தெரிய விடுறது கிடையாது அப்படின்னு மாதிரி முறைச்சுக்கிட்டு நின்றுகிட்டே இருக்கு இவர். நான் உன்னை உண்மையாதான் லவ் பண்ணேன், நீ என்னவா இருந்தாலும் சரி உன் கூட வாழணும் அப்படின்னு தான் இப்ப வரைக்கும் ஆசைப்படுறேன். நீ ஒரு ஜின் அப்படின்ற விஷயத்த என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருந்த அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எதுவுமே வந்து இருக்காது இல்லையா, உன்னை நான் இன்னும் லவ் பண்ணிக்கிட்டு தான் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களோட மனசு கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி அவங்க கிட்ட போக அப்பான்னு பார்த்து கை கால்கள் எல்லாத்தையும் குடிக்கிறாரு. இவரோட நண்பர்கள் பேரை சொல்லி கத்த 2 பேரும் ஓடி வராங்க. இவங்களை பிடிக்கணும் அப்படின்றது தான் இந்த பிளான். அவங்கள பெட்ல வச்சு இழுத்து கட்டிடுறாங்க. வெளியே போகணும் அப்படின்னு மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. இவங்க இங்க இருந்து போகல, ஆனா ஹீரோவால ஜின்னு கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அவங்க எங்க போனாலும் தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். இதனால என்ன பண்ணலாம் அப்படின்னு மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா அதே சமயத்துல கட்டி போட்ட அந்த ஜின்னும் நீங்க என்னை விட்டு போகவே முடியாது, என்னோட ரோனியை நான் என்னோட உலகத்துக்கு கூட்டு போக போறேன் அப்படின்னு மாதிரி உக்கிரமா பேசிக்கிட்டே இருக்கு. பயந்து போறாங்க. என்ன பண்ணதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். இந்த
ஜின் எல்லாமே பாத்தீங்கன்னா நெருப்புல இருந்து உருவானது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நெருப்பு அணைக்கணும் அப்படின்னா தண்ணியை யூஸ் பண்ணலாம். ஜின்னுக்கு தண்ணி அப்படின்னா ஒன்றும் சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. ஜின் மனுஷ ரூபத்துல இருக்கிற மனுஷங்களை மாதிரியே தான் அதுவும். அதோட சக்தியும் பாத்தீங்கன்னா குறைவா தான் இருக்கும். இதனால எல்லாரும் கை கால்கள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு பாத் டப்ல தூக்கிட்டு போய் போட அந்த ஜின் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கு. நடுவுல ஹீரோ கிட்டயும் நான் உன்னை லவ் பண்ணதை தவிர வேற எந்த தப்பு பண்ணல, என்னோட உலகத்துக்கு நான் உன்னை கூட்டு போகணும் அப்படின்ற மாதிரி ஆசைப்படுறேன், நம்மளோட காதல் உண்மைதான், என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டே இருக்கு. ஆனா இவர் பாத்தீங்கன்னா முதல்ல ஊருக்குனாலும் இவங்க இங்க இருக்க முடியாது அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு தண்ணியை திறந்து விட ஆரம்பிக்கிறாரு. அதுக்கும் மேல நிறைய ஐஸ் கட்டி எல்லாத்தையும் போடுறாங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அந்த ஜின் துடிக்க துடிக்க தண்ணிக்குள்ளே இறந்து போற மாதிரி காமிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோவோட நண்பர்கள் இந்தியால இருக்க ஒரு நபருக்கு வீடியோ கால் பண்ணி ஹெல்ப் கேட்டாங்க இல்லையா, அவர் போன் பண்றாரு. ஒரு முக்கியமான விஷயம், ஜின்னுக்கு தண்ணி அப்படின்னா பிடிக்காது, அது பிடிக்காது அப்படின்றத தாண்டி தண்ணிக்குள்ள போயிட்டாங்க அப்படின்னா ஜின்னோட உண்மையான முகம் ரிவீல் ஆகும். அதுல இருந்து அந்த ஜின்னை யாராலையும் தடுக்க முடியாதுப்பா, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்கன்னு சொல்லி கட் பண்ண இவங்க அதுக்கு முன்னாடியே இதை பண்ணிட்டாங்க. இதனால என்ன நடக்க போகுதோ அப்படின்ற மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்கும்போது கதவை யாரோ வேகமா தட்டுறாங்க. போய் பார்த்தா போலீஸ் ஆபீசர், உங்களோட பக்கத்து வீட்டுக்காரங்க பெண்ணோட அழுகுறல் கேட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு நாங்க உங்களை வந்து செக் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி வீடு முழுக்க செக் பண்ணி பாக்குறாங்க. எங்க மாட்டிப்போமோ அந்த ஜின்னு இவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயத்துல நின்றுகிட்டே இருக்க போலீஸ் ஆபீசர் கண்ணுக்கு ஒண்ணுமே தெரியல, எல்லாம் கிளியரா இருக்கு அப்படின்ற மாதிரி கிளம்பிட்டாரு. இவங்க உள்ள போய் பார்க்க அந்த ஜின்னை காணும். இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சு போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்றாங்க. அந்த சமயம் பார்த்து ஜின் பாத்தீங்கன்னா அங்க இருக்க எல்லா இடத்தையும் மாத்தி அந்த உலகத்துக்கு இவங்க எல்லாரும் தூக்கிட்டு போயிடுது. ஒரு பக்கம் அந்த ஜின்னை பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோவை துரத்திக்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் ஹீரோட நண்பர்கள் 2 பேர் இருக்காங்களே, அவங்களுக்கு தன்னோட பாஸ்ட்ல நடந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் கண் முன்னாடி காட்டி பயங்கரமா அவங்களை பயமுறுத்திக்கிட்டே இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம ஆளுக்கு ஒரு திசையா ஓடிக்கிட்டே இருக்காங்க. இந்த சைடு ஹீரோ கிட்ட அந்த ஜின் முன்னாடி வந்து நிற்குது. என்னோட உண்மையான முகத்தை பார்க்கணுமா அப்படின்னு மாதிரி கேட்டு உருவங்கள் எல்லாத்தையும் மாத்த ஆரம்பிக்குது. ஒரு அகோர உருவமா இவரை விட பயங்கர ஹைட்டா நின்னுகிட்டே இருக்கு. அண்ட் இவரை தன்னோட உலகத்துல வச்சுக்கணும் அப்படின்றதான் இந்த ஜின்னோட பிளான். அதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயம்னு பார்த்து இவரோட 2 நண்பர்களும் அங்க வந்துடுறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போங்கடா அப்படின்னு மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டே இருக்கு. ஆனா அவங்க என்னோட நண்பனை நான் இழக்க தயாரா இல்ல அப்படின்னு மாதிரி அங்கே நின்னுகிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஜின்னும் பாத்தீங்கன்னா இவங்களை அழிக்கணும் அப்படின்னு மாதிரி நிறைய மந்திரங்கள் எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிட்டே இருக்க ஹீரோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம நின்றுகிட்டே இருக்காரு. தன்னோட நண்பர்களை இழக்கிறதுக்கு பதில் தானே செத்து போறதுதான் நல்லது. இந்த ஜின் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இதை விட்டா வேற வழியே இல்ல அப்படின்னு மாதிரி அவங்க கண்ணாடி பீஸ் இருக்கும், அதை எடுத்து சொருவிக்க இந்த ஜின் இதை பாக்குது. பார்த்த உடனே மனம் கஷ்டமாயி அந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போகுது. அப்படியே கட் பண்ண ஹீரோ இன்னும் உயிரோட தான் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கிறாங்க. ஹீரோட நண்பர்கள் எல்லாமே எதுவும் ஆகாம ரெக்கவர் ஆயிட்டாங்க. அண்ட் ஹீரோட நண்பர் அந்த முஸ்லீம் நண்பர் டைரக்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா இல்லையா, அவர் சக்சஸ்ஃபுல்லா இந்த விஷயங்களை வச்சு ஒரு படத்தை எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சம்பவத்துல இருந்து அந்த ஜின் எங்க போச்சுன்னே தெரியல அப்படின்ற மாதிரி அவரோட வாய்ஸ் ஓவர்ல அந்த ஜின்னை காமிக்கிறாங்க. அழுதுகிட்டே ஒரு இடத்துல வேகமா நடந்து போய்கிட்டே. ஆனா அந்த ஜின்னுக்கு இது முதல் காதல் இல்ல, கடைசி காதலும் இல்ல, காதலை தேடி அதை அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்க போகுதுன்னு சொல்ல அப்படியே கட் பண்ணி ஒரு நபர் பப்ல உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அவரை அட்ராக்ட் பண்ற மாதிரி ஒரு லேடி உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போய் உங்களோட பேர் என்னன்னு கேட்க அவங்களோட வாயில இருந்து வர வாழ்த்த லைல் அப்படின்றது தான். சோ இப்போ அவங்க உருமாத்திட்டாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஜின்னால இதுவும் பண்ண முடியும், இதுக்கு மேலேயும் பண்ண முடியும் அப்படின்னு மாதிரி முன்னாடியே சொல்லியிருப்பார். சோ காதலை தேடி அந்த ஜின்னோட பயணம் தொடரும் அப்படின்னு மாதிரி சொல்லி இந்த படத்தை இதோட முடிக்கிறாங்க. சோ கண்டிப்பா இந்த படமும் என்னோட வாய்ஸ் ஓவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு மாதிரி நம்புறேன். இதே மாதிரி நிறைய மூவிஸ் அண்ட் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் நீங்க பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.